ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு anime channel Star Anime. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 95 தான். ஸோ நீங்க நம்ம சேனல் புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் எல்லாம் போட்டிருப்பேன். செக் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிட்டீங்கன்னு நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. சோல் கைடிங் கான்டெஸ்ட்ல ஃபைனல் போன 6 பேருக்கும் ஒரு பேட்டில் நடத்திருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா டஃப் கொடுத்து கடைசியில நம்ம ஹீரோ கிட்ட பேட்டில் பண்ற அளவுக்கு வந்திருப்பா. அப்படியே அவகிட்ட ஏஞ்சல் மாசி சொல்ல இருக்கும். சோ இங்க இருந்தா இவளுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை காப்பாத்தலன்னு ஒரு முடிவு எடுத்திருப்பான். அப்படியே அவளை காப்பாத்துறதுக்காக தான் கேட் ஆஃப் டெட் சோல் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணிருப்பான். அது போதாதுன்னா அவளை மயக்கம் போட வச்சுட்டு அந்த கேட்டுக்குள்ளயுமே அப்சர்வ் பண்ணிருப்பான். சோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு வழியா ஹாயுகா இதுல வின் பண்ணிட்டான். சோ இப்ப என்னோட வேலை கைடோவும் ஹாயுகாவும் வெளியே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கவும் ஒரு வழியா இந்த சன்செட் இந்த இடத்துல வின் பண்ணிருக்கான். அப்படி இவனுங்க கொஞ்சம் பக்கம் கொண்டாடிட்டு இருந்தா அந்த லேடிக்கு என்னமோ பிடிக்கல, அவங்க கடுப்புல போறாங்க. தம்பி உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப டேலண்டடா இருக்க, நானே வியந்து போயிட்டேன்னா பாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், சரியா? அப்படின்னு இந்த ஆளு ஹீரோவை மிரட்டிட்டு இருக்கவும், தம்பி உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்ப டேலண்டான ஆள் தான். சோ சன்செட் உனக்கு தரேன்னு சொன்னேன், அந்த ரிவார்டை நான் உனக்காக தரேன் அப்படி இந்த லேடி வந்து ஹீரோக்கான கிஃப்ட் கொடுக்கவும் லெவல் 9ல இருக்கிற சோல் கைடிங் கேனல் பால்ஸ் இவ தராளா அப்படின்னு இந்த ஸ்டார் மாஸ்டர் ஷாக் தான் ஆறாரு. ஆனா அதே நேரத்துல இந்த சைட் பார்த்தா ஹீரோ கொள்ளை அடிச்சு போன இடத்த இவனுக்கு இன்னும் தேடிட்டு தான் இருக்கானுங்க. ஏதாவது மிச்சம் வச்சிருப்பானான்னு சொல்லிட்டு தொலாவிட்டு இருக்க. அதே நேரத்துல தான் துணியை வச்சு மூடி இருக்கு சில விஷயம் இவங்க கண்ணில் படுது. ஸோ இந்த இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மனசு வருது. அப்படியே ஹீரோ கிட்ட நீ ஒரு ஈவில் சோல் மாஸ்டரோட ஸ்கில்ல தான் யூஸ் பண்ண, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ எங்க செட்டுக்கு நீ தான் ரொம்ப தேவைப்படுற, என்ன சொல்ற அப்படின்னு இந்த லேடி ஹீரோவை அவங்க பக்கம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கவும் இந்த பக்கம் இவர் இன்னுமே சிரிச்சுட்டு தான் இருக்காரு. சோ அதே நேரத்துல இந்த சோல்ஜர் என்னடா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஐயா பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு இந்த சோல்ஜர் கத்துறான். உடனே இவரும் வந்து பார்த்தா அந்த இடத்துல பாம்பு முடியறதுக்கான டைம் ஆச்சு. எவன் பார்த்த வேலைடா இது அப்படின்னு இவர் ஷாக் ஆயிட்டு இருக்கவும் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு ஹீரோ சொல்றான். பார்த்தா அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு வெடி விபத்து நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பாதுகாப்பா வெளியே போயிட்டாங்க. சோ நீங்க மட்டும் தான் இப்ப மிச்சம் அப்படின்னு ஸ்வான் சொல்லவும், ஆனா இந்த சரி இந்த வெடி விபத்து என்னன்னா ஹீரோ டோர்னமெண்ட் நடக்கிற அந்த இடத்து வரைக்குமே தெரியுது. இவ்வளவு நேரம் நாங்களும் அங்கதான் இருந்தோம், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இந்நேரத்துக்கு நாங்களும் இறந்துருப்போம்ல அப்படின்னு சிங்கிங்க பாத்துட்டு இருக்க. அதே நேரத்துல நம்ம ஷெர்க்க காட்டுறாங்க. உங்களோட சோலோ சோல்ஜர் பிளான் நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்வான் சொல்லிட்டு ஹீரோவையும் கைடோவையும் கூட்டு போறாரு. எவன் பார்த்தா வேறடா இது அப்படின்னு இந்த கிங் கடுப்பாயிட்டு இருக்கவும் சில சோல்ஜர்ஸ் இங்க வந்து இது ஆயுத கடங்கரம் தான் வெடிச்சிருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே ஏற்படல அப்படின்னு சொல்லவும் சரி மத்ததை பத்தி என்ன அப்படின்னு இந்த கிங் கேட்கவும் அது நம்ம கிட்ட இருந்த ரேர் மெட்டீரியல்ஸும் வெப்பன்ஸ் அதுக்கப்புறம் நீங்க அனுப்புன அந்த பிரின்ஸும் செத்து போயிட்டாரு அப்படின்னு இந்த சோல்ஜர் சொன்னா இந்த தாக்குதல் ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட முடியாது, கண்டிப்பா இது உங்க பதவிக்கு ஆபத்து கொண்டு வந்து தரும். அப்படியே நீங்க பட்டத்து இளவரசருங்கிறனால கண்டிப்பா பேரரசர் இதுல இன்வால்வ் ஆவாரு அப்படின்னு ஜூசி சொன்னா இது இந்த நிலைமைக்கு வந்திருக்க கூடாது அப்படின்னு இந்த கிங் சொல்லிட்டு கேவலமா சிரிக்கிறான். அப்படியே என் மேல கை வச்சிங்கல்ல, இதை எல்லாருக்கிட்டையும் பரப்புங்கடா, நம்மளோட கிங் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு. சோ அவரோட மருத்துவராலேயே அவரை காப்பாற்ற முடியல, சோ அதனால பாவம் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு இந்த கிங் சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம சிரிச்சிட்டு இருக்கான். நேற்று ராத்திரி நம்ம ஊருக்குள்ள ஒரு குண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படல. அப்படியே ஏன் அந்த பாம்பு வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வரல. இருந்தாலும் நம்ம எச்சரிக்கையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கிங் நம்மளுக்காக சோல் கைடிங் மாஸ்டர்ஸ் நியமிச்சிருக்காரு. அப்படியே இன்னொரு செய்தி, கான்டினென்ட்ல நடந்த யங் சோல் மாஸ்டர்ஸ்க்கான போட்டியில நெக்ஸ்ட் பேட்டில் கண்டிப்பா இன்னைக்கு நடக்கும். சோ யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கான ரிவார்டும் இன்னைக்கு கண்டிப்பா தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த சன்மனோட நியூஸ் வாசிக்கிறவங்க சொல்லிட்டு இருக்கோம். டோர்னமெண்ட் நடக்கிற அந்த இடத்துல எல்லா டீமுமே இருக்காங்க. இப்படி ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் இந்த டேங்க்ல நீங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சிலர்லாம் இங்க பாத்துட்டு இருக்கோம். நேற்று ராத்திரி இந்த இடத்துல
பெரிய சம்பவம் தான் இருக்கும் போலயே. கரெக்டா நம்மளும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படின்னு இந்த இடத்துல ஒரு லேடி பேசிட்டு போயிட்டு இருக்கவும், அம்மா வெயிட் பண்ணுங்க நானும் வந்துட்டேன். அப்படி நேத்து ராத்திரி என்னதான் இங்க நடந்துச்சு அப்படின்னு இந்த டிராகன் பொண்ணு கேட்டுட்டு இருக்கவும், அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. நீ அந்த டேங்க் லேண்ட்ல இருக்கிற ஹாயுக பையன் கிட்ட தானே தோத்த. சோ அந்த பையன் எப்படி இருப்பான்னு தான் நான் பாக்க இங்க வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கவும், இவளுமே நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல பார்த்தா யாருமே அங்க இல்ல. அவங்க எல்லாம் ஏன் இன்னும் வரல அப்படின்னு இந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்கவும், அதுக்கா நீ பத்திரமா வெளியே போயிருப்பல அப்படின்னு இந்த ஜூசி கவலைப்பட்டு இருக்கவும், டேங்க் லேண்டும் இந்த இடத்துல இல்ல, ஷெர்க்கும் இந்த இடத்துல இல்ல. அப்படியே சிங்க்ளூ நேஷனல் ஸ்கூல் அந்த ஸ்னோ டீமன் கிளான் யாருமே இங்க இன்னும் வரலன்னா அவங்கதான் அந்த குற்றவாளிகளா அப்படின்னு சிங் நினைச்சுக்கிட்டு கடுப்புல எந்திரிச்சு அவங்களை கண்டுபிடிக்க நம்ம படைகளை அனுப்பலாமா அப்படின்னு கேட்கவும், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைம் நடந்த டோர்னமெண்ட்ல டேங்க்லன்னு ஒருத்தங்க பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் காட்டினாங்க. அப்படியே அவங்க ஃபைனலுக்கும் வந்திருக்காங்க. ஆனா துரதிஷ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் 2மே இன்னும் இந்த இடத்துக்கு வரல. அப்படின்னு இந்த கிங் பேசிட்டு இருக்கே சோல்ஜர்ஸ் எல்லாருமே அந்த பிரஸ்ஸை வந்து இது பண்றாங்க. சோ சிக்னல் இல்லாம அந்த இடத்துல போன உடனே கிங் எந்திரிச்சு நின்னு பேச ஆரம்பிச்சா எல்லாருக்கும் இவன் எப்படி எந்திக்கிறான்னு சொல்லிட்டு வியப்பா இருக்கு. யாரும் கவலைப்படாதீங்க, உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சன்மூன் என் பேர் ஒரு ட்ரீட் வைக்கும் அப்படின்னு இவங்க எல்லாரையுமே சுத்தி எக்கச்சக்கமா சோல்ஜர்ஸ் இந்த கிங் இறக்குறான். சோ மக்கள் யாருக்குமே புரியல என்னடா இவனுங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. அதுலயும் சில பேர் இவங்க கூட சண்டை போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருவோம். ஈவில் சோல் மாஸ்டர்ஸ் எல்லாரும் உங்க கட்டளைக்காக தான் காத்திருக்கோம் அப்படின்னு இவர் சொல்லவும், இவர் சன்மூன் என் பேர்லயே டாப் 5ல இருக்கிற ஒரு கிராண்ட் சோல் மாஸ்டர். ஆனா இவரு இவங்க அப்பாவுக்கு தானே வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, இவர் எப்படி இவன் கையில போட்டான் அப்படின்னு ஜூசி பாத்துட்டு இருக்கவும், நேற்று ராத்திரி நாங்க பெரிய இழப்பை தான் சந்திச்சோம். அப்படியே கிங்கும் இந்த விபத்துல செத்துட்டாரு. சோ அதனால இந்த இடத்த நாங்க லாக் டவுன் பண்றோம் அப்படின்னு கிங் சொல்லிட்டு இருக்கவும், என்னோட சோல் பவர் ஏன் என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு இந்த பொண்ணுங்க பேசிட்டு இருந்தா இவங்க அம்மாவுக்கும் புரியுது இங்க உள்ள பாய்சன் தான் அதுக்கான காரணம்னு. அதே நேரத்துல மத்தவங்களாலுமே அவங்களோட சோல் பவருக்கு எதையுமே யூஸ் பண்ண முடியல. கேளுங்க மக்களே, நீங்க இந்த போட்டியை பார்க்க வந்திருந்தாலும் நாங்க உங்க மேல சந்தேகப்பட்டு தான் இருக்கோம். சோ எல்லாரும் எங்களோட விசாரணைக்கு கோஆபரேட் பண்ணுங்க அப்படின்னு இந்த கிங் சொல்லவும், எல்லாருமே பிடிக்காம தான் அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அம்மா இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு இவன் கேட்கவும், சரி வெயிட் பண்ணு அப்படின்னு இவங்க அம்மா சொல்றாங்க. ஆமா அந்த டேங்க்லான ஷெர்க்கும் என்ன ஆனாங்க அப்படின்னு சூசி கேட்கவும், அது ஒரு விஷயம் இல்ல, ஆனா கண்டிப்பா அவனுங்க உயிர் பிழைக்க மாட்டானுங்க அப்படின்னு கிங் சொல்லிட்டு இருக்கோம். சீன் கட் ஆயிட்டு நம்ம டேங்க்லான தான் காட்டிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஸ்னோ எனக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகுது, என்னால என் கையை கூட சரியா அசைக்க முடியல அப்படின்னு ஹீரோயின் சொல்லவோ, ஆனா இதுல எந்த ஒரு பாய்சனும் இல்ல அப்படின்னு கொய்யர் சொல்லவும், இருந்தாலும் எனக்கு இந்த இடம் என்னமோ ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்படின்னு ஷியோ சொல்லவும், எல்லாரும் கவனமா இருங்கன்னு சூயுமே சொல்றாங்க. உடனே ஹீரோவே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனியா போனா என்னாச்சுன்னு ஸ்வான் கேக்குறாரு. இந்த இடத்துக்கு நாம திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நாம ஒரு ரவுண்ட்ல சிக்கிட்டோமா அப்படின்னு ஸ்வான் கேக்குறாரு. அப்படின்னா நம்ம சன்மூன் பேர் பிளான் படி இந்த இடத்துல வந்து மாட்டிருக்கோமா அப்படின்னு சூயி கேட்கவும், ஹீரோவுமே அவனோட பர்பிள் டீமன் ஐ யூஸ் பண்ணி இந்த இடத்த பாக்குறான். சோ ஹீரோ பார்த்துமே இந்த இடத்துல ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா இங்க ரொம்ப ஸ்னோவா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நம்ம ஷான் தான் நீ இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மேல போறாரு. நீங்க 2 பேரும் சன்மூன் பேர் சேர்ந்தவங்க தானே, இந்த இடத்த பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், இந்த இடத்த மேற்கு மலை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இந்த இடத்த தடை பண்ணிருக்காங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு நானா சொல்லவும், ஆமா இந்த இடத்துல சன்மூன் கண்டிப்பா 1000 பேர் அனுப்பினாலும் அவங்களால உள்ள மட்டும் தான் வர முடியும், வெளியே போக வாய்ப்பே இல்ல கைடா சொல்லிட்டு இருக்க. அதே நேரத்துல ஷானுமே வந்துடுறாரு. என்னால எவ்வளவு மேல போனாலும் இந்த இடத்துல ஒண்ணுமே பார்க்க முடியல அப்படின்னு ஷானு சொல்லவும், ஷானாலையுமே எதுவுமே பண்ண முடியலனா கண்டிப்பா இந்த காடு சாதாரணமானதா இருக்காது அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும், அப்படின்னா எல்லாருமே பிரிஞ்சு போய் இந்த இடத்துல ஏதாவது ஒரு வழி தேடலாம் அப்படின்னு டேகுபின்னு சொல்லவும், இல்ல அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும், ஆமா நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாகணும், அப்படியே எல்லாருமே அடையாளம் வச்சுட்டு நகரலாம். சோ எப்பெல்லாம் அந்த அடையாளம் நம்ம கண்ணில் படுதோ அதுக்கு ஆப்போசிட்ல எல்லாரும் நடக்க ஆரம்பிக்கலாம். சோ கண்டிப்பா நம்மளால வெளியே போக முடியும் அப்படின்னு ஸ்வான் சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போயிட்டு இருக்காரு. நாங்க இந்த இடத்துல 12 மணி நேரமா நடந்துட்டு இருக்கோம், இன்னும் ஆனா வெளியே போல அப்படின்னு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கவும், நீங்க ஏதாவது கவனிச்சிங்களா இந்த ஸ்னோ இன்னுமே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு ஷியோ சொல்லவும், எல்லாருமே தயவு செஞ்சு கவனமா கொஞ்சம் நெருங்கி நில்லுங்க அப்படின்னு ஸ்வான் கத்தவும், குழப்பத்துல இருக்கிற இவங்களுக்கு உண்மையான அன்பு தான் வழி காட்டும். சோ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அது கிளியர் பண்ணிவிடும் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். சோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நிறைய என்ன நடந்திருக்கு, ஆனா முக்கியமானது என்னன்னா சன்மூன் சேர்ந்தவனுங்க இவங்க எல்லாருமே லாக்டவுன் பண்ணிருக்காங்க. யாருன்னா போட்டியை பார்க்க வந்திருக்க எல்லாரையும் தான், அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து பவர்ஃபுல்லான ஆளுங்களுமே இருக்காங்க. இருந்தாலும் இவங்க ஏதோ ஒரு கேஸ் யூஸ் பண்ணி அவங்களால பவரை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா ஷெர்க் அகாடமியும் சரி டேங்க்லானும் சரி டோர்னமெண்டோட எண்டு போயும் அந்த பேட்ல பண்ண முடியாம ஓடி வந்திருக்காங்க. ஆனா வந்து ஒரு பிரோஜனமும் இல்ல போல, ஏதோ ஒரு இடத்துல நல்லா வசமா மாட்டிருக்காங்க. முக்கியமா அந்த இடத்துல போக போக லூப் மாதிரி இருக்கு. சோ எப்படிலாம் தப்பிக்க போறாங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணேன்.